இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன மெனு பார்க்குறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாகவே நம்ம எல்லா பேஜஸ்லேயும் கொடுக்குற மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸில் பார்த்தோம்னா ஐட்டம் அப் அண்ட் மல்டிபிள் ஐட்டம் இன்க்ளூசிவாக வரணுமா, ஐட்டம் டேக்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் திங்ஸ், அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கான ப்ரிஃபிக்ஸ் அதை எப்போ ஸ்டார்ட் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸோ அதுக்கான லென்த், பின் இனிஷியல் ப்ரிஃபரன்ஸ் எது ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு எதில் ஃபோக்கஸ் ஆகி நிற்கணும், ஒன்ஸ் புது ஐட்டம் ஆட் பண்ணும்போது இன்னும் ஒரு லிஸ்ட் பேஜில் ஒருத்தர் ரோ இருக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்க முடியும். பின் ரெஃபரன்ஸ் டைப், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிற என்ன பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ லொக்கேஷன், ஆட்டோ ஆர்கனைசேஷன் இது பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டேட் ஃபில்டர் ரேஞ்ச், அந்த டேட் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி காணிக்கணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் டைப், அந்த பில்லுக்கான டெம்ப்ளேட் இருக்குங்களா, லொக்கேஷன் பேஸ் பண்ணி வரணுமா இல்லை ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி வரணுமானும் டெம்ப்ளேட் செட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் சேம் அதே தான். நம்மகிட்ட என்னெல்லாம் இப்போ என்ன கிளிக் பண்ணும்போது சப்ளையருக்கு போகணும், கஸ்டம் ஐட்டம், சர்ச் ஐட்டம், பார்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் கீ 4 கீ மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்மளால் ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்துட்டோம்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் மாஸ்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் மாஸ்டரில் நம்மகிட்ட பர்ச்சேஸ் ஆர்டருக்கு என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் தேவைப்படுமோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் டைம் நம்ம ஸ்டேட்டஸ் மாற்றும் போது அதுக்கான மெசேஜ் இல்லாட்டி எஸ்எம்எஸ், மெயில் அந்த மாதிரி சென்ட் ஆகணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்குமே நீங்கள் என்ன போகணும்னு சொல்லிட்டு கண்டென்ட் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்த பார்த்துட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரும் எப்போல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அடுத்தது நியூ செட்டப்ஸ். நியூ செட்டப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் விசிபிள் ஆகணும், அன்விசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூஸருக்கு என்ன மெனு தெரியும் தெரியாதுன்னு அவங்களே செட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம்னா மேனேஜ் டெம்ப்ளேட். இங்கே வந்துட்டு நம்மகிட்ட என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே அவங்களே என்ன டெம்ப்ளேட் வேணும்னு சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர்ஸே அவங்களுக்கு என்ன டெம்ப்ளேட்டில் இருக்கணுமோ செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த இனிஷியலாக செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரீசைக்கிள் பில். ரீசைக்கிள் பில்லில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 30 டேஸ்க்கான பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் நம்பர்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஃப்ரம் டு சப்ளையர் பேஸ் பண்ணி, ஐட்டம் பேஸ் பண்ணி இந்த ஐட்டம் மட்டும் எத்தனை சேல்ஸ் ஆகிருக்கு, யூசர் பேஸ், ஸ்டேட்டஸ், பின் பேமெண்ட் ஏது பார்ஷியலி பெய்டு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கன்வர்ஷன், நீங்கள் ஏது வந்துட்டு இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, ஏது இன்னும் கன்வெர்ட் பண்ணலாங்கன்னு தனி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம்னு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்துட்டோம்னா ஆஃப் ரிவ்யூஸ், ப்ரைஸிங்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆஃப் ரிவ்யூஸ் பார்க்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம்னா காப்பி சிஎஸ் ஏஎஸ், இது வந்துட்டு உங்களுக்கு தெரிய லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் எக்ஸல், சிஎஸ்வி இல்லை பிடிஎஃபாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம்னு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்துட்டோம் அப்படின்னா மல்டிபிள் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பேஸ் பண்ண ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கீழே ரிப்போர்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துட்டோம்னா புதுசாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆட் பேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் சப்ளை புதுசாக ஆட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் கோடு இங்கே ஆட் ஆகி புதுசாக மாறி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லொக்கேஷன் பேஸ் பண்ணி சீரியல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும், ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் டைம்ஸ், டேட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணி ஸ்டேட்டஸும் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இனிஷியலாக என்ன இதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வயரிங்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரெக்வயரிங் என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் மீட் ஆகும் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் திரும்ப அதுவாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் அது. இன்னும் புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் ஐட்டம் சர்ச் ஐட்டம் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஐட்டம்லாம் பண்ணணும். இன்னும் ஐட்டம் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு லோட் ஐட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இந்த மாதிரி பை டிஃபால்ட் உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும்.
ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். கீழே வந்து கஸ்டம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோர் ஆப்ஷன்ஸ் சேம் அதே தான் சேல்ஸ்லாம் பார்த்த மாதிரி ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் அண்ட் அமௌண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நோட்ஸும் நமக்கு வந்து பை டிஃபால்ட் நோட்ஸ் வேணாலுமே செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அது உங்களுக்கு வியூ பேஜில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அட்டாச்மெண்ட் பண்ணாலுமே நமக்கு அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா வியூ பேஜ். வியூ பேஜில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டருக்கான எல்லா வெர்ஷன்ஸும் இங்கேயே பார்த்துக்க முடியும். மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா வெர்ஷன்ஸுமே இங்கேயே பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த வெர்ஷன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, கரண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பழைய வெர்ஷன் போதும்னா நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெர்ஷன் கரண்ட் வெர்ஷனாக மாறிடும். அதே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். அது டிஃப்ரென்ஷியேட்ஸ் பழைய இதுக்கும் புதிய என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு காணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை மெயில் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் பிரிண்ட் எடுக்கணும்னு எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இமெயில் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் எல்லாமே நம்ம இன்டெகிரேஷன்ஸ் பண்ணோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கான பேமெண்ட்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே மல்டிபிள் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் 2 பேமெண்ட்ஸுமே சேம் பண்ணி எடுக்கணும், டாப்பில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இப்போ இன்னைக்கு பேமெண்ட் பண்ண திங்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுன்னா இன்சைட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பேமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். அடுத்த பார்த்துட்டோம் அப்படின்னா என்டையர் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கன்வெர்ட் டு இன்வாய்ஸ். ஒன்ஸ் இந்த கன்வெர்ட் டு இன்வாய்ஸ் கிளிக் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வியூ பேஜஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் அப்டேட் பேஜ். ஸோ நீங்கள் அப்டேட்டில் சேம் ஆடில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்களோ ஸோ எல்லாமே இங்கேயே இருக்கும். பட் என்ன உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணணும் திங்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வேறு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்லேயே இங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணுமே அப்டேட் பண்ணிக்கலாம். அது கூட இங்கே ஒரு க்ளோன் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ளோன் கொடுத்துட்டீங்கன்னா பை டிஃபால்ட் அங்கே எல்லாம் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பை செலக்டாக நிற்கும். ஸோ இந்த டேட் இல்லாட்டி என்ன திங்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா பேஸ்ட் வந்து உங்களுக்கு புதுசாகவே ஒரு ஜென்ரேட் ஆகிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ். இவ்வளோதான் நம்ம டோட்டலாகவே இதில் இருக்கிறது. கீழே ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது, தனித்தனி ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் எடுத்துக்க முடியும்.